வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நெஞ்சில் குடியிருக்கும் தலைவா விஜய் முகத்தை நெஞ்சில் பச்சை குத்தி கொண்ட தாடி பாலாஜி. இணையதளத்தில் வைரலாக தாடி பாலாஜியுடைய வீடியோ. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நடிகர் விஜய்க்கு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத அதே நேரத்தில் உச்சத்தில் ஒரு இடம் உள்ளது. ரூபாய் 275 கோடிகள் சம்பளமாக வெறும் அளவுக்கு அவரது சினிமாவுக்கு மார்க்கெட்டில் தனி வியாபாரமே உள்ளது. அதிக ரசிகர்களை கொண்ட நடிகராக விஜய் இன்றைக்கும் உள்ளார். ஆனால் அரசியல் களத்தில் விஜய்க்கு எந்த அளவுக்கு மவுசு இருக்கும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கவில்லை. ஆனால் அரசியல் களத்தில் விஜயினுடைய சினிமா பிம்பம் ஏற்படுத்திய தாக்கத்தின் எதிரொலி இருப்பதாக மறக்கவே முடியாது. நடிகர் விஜய்க்கு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத அதே நேரத்தில் உச்சத்தில் ஒரு இடம் உள்ளது. 275 கோடிகள் சம்பளமாக பெறும் அளவுக்கு அவரது சினிமா மார்க்கெட்டில் தனி வியாபாரமே உள்ளது. அதிக ரசிகர்களை கொண்ட நடிகர் விஜய் இன்றளவும் இருக்கிறார். ஆனால் அரசியல் களத்தில் விஜய்க்கு எந்த அளவுக்கு மவுசு இருக்கும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய பின்பு பல நடிகர்கள் விஜயின் அரசியல் கட்சியில் தங்களை நேரடியாக இணைத்து கொண்டு பணியாற்றி வராங்க. இவர்களுடைய முக்கியமான ஒரு நடிகர் தான் தாடி பாலாஜி. இவர் விஜயுடைய ஆரம்ப கால சினிமா வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 10 படங்கள் விஜயினுடைய நண்பராக நடிச்சிருக்கிறாரு. விஜய் கட்சி தொடங்கிய பின்பு கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு தாடி பாலாஜி கட்சி பணிகளை மேற்கொள்வது தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்து வராங்க. இப்படியான நிலையில நடிகர் மற்றும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான விஜயின் முகத்தை தனது நெஞ்சில் பச்சை குத்தி கொண்டுள்ளார். மேலும் விஜயின் முகத்திற்கு கீழ் என் நெஞ்சில் குடியிருக்கும் என வாசகத்தையும் பச்சை குத்தி கொண்டுள்ளார். இவரது இந்த செயல் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. குறிப்பாக விஜய் ரசிகர்கள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மத்தியில் நல்ல கவனத்தை ஈர்த்துள்ளார். இது தொடர்பாக அவர் பேசும்போது பல சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, நான் விஜயினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து உடன் இருக்கிறேன். நான் நடிகராக பார்த்த நபர் இன்றை தலைவராக உயர்ந்து நிற்கிறார். நான் பச்சை குத்தி கொண்டதை பார்த்து சில சினிமா நடிகரின் முகத்தை பச்சை குத்தி கொண்டுள்ளேன் என கூறலாம். ஆனால் நான் உண்மையிலே ஒரு தலைவரின் முகத்தை பச்சை குத்தி கொண்டுள்ளேன். எனது மகள் மற்றும் மனைவியின் பெயரை பச்சை குத்தும் போது இருந்த சந்தோஷத்தை விட இப்போது பல மடங்கு அதிக சந்தோஷத்தில் இருக்கேன். நான் நெஞ்சில் பச்சை குத்தி கொள்ள காரணமே அவங்க கூறும்போது என் நெஞ்சில் குடியிருக்கும் என்ற வார்த்தைகள் தான். இப்போது நான் இருக்கும் வரை எனது தலைவர் எனது நெஞ்சில் குடியிருப்பார். எனது நெஞ்சில் குடியிருக்கும் தலைவா, பச்சை குத்தும் போது வலிக்குது, ஆனால் தலைவர் முகத்தை நெஞ்சில் பார்க்கும்போது வலியெல்லாம் பறந்து விட்டது, மகிழ்ச்சியாக உள்ளது என கூறி இந்த செயல் பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.